மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். இந்த மேகதாது அணை என்பது பில்லிகுண்டிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி, பில்லிகுண்டிலிருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி அந்த டேம் கர்நாடகால அங்க கட்டணும்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. அந்த டேமுடைய கொள்ளளவு பாத்தீங்கன்னா 70 டிஎம்சி. மேட்டூர் டேமுடைய கொள்ளளவு 93 டிஎம்சி. அந்த டேம் மேகதாது கட்டினாங்கன்னா கர்நாடகாவில் இருக்கின்ற காவிரியில கட்டுற பெரிய டேம் அந்த டேம் தான். இன்னைக்கு காவிரியில காவிரியில் இருக்கிற பெரிய டேம் கேஆர்எஸ் டேம், கிருஷ்ணராஜ சாகர் டேம், 50 டிஎம்சி. அதற்கு முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர் தொகுதி தான் அந்த மேகதாது வருது, கனகாபுரா. அவர் மாவட்டம் மாந்தியா மாவட்டம். கர்நாடகாவில் தேர்தல் 2028 பிப்ரவரி மாசம் வருது. அந்த தேர்தலில் எப்படியாவது மக்களை திசை திருப்பி, மக்களை கன்சால்டேட் பண்ணி, இதெல்லாம் உணர்வுகளை தூண்டி தூண்டி அந்த வாக்குகள் வைத்து மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற திட்டத்தில் இது போன்ற மேகதாது 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 நம்ம பாரிமோன் அழகா ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டார். யோ, மேகதாதா முடிஞ்சு போன கதையா? காவிரி பிரச்சனை தான் முடிஞ்சு போன கதையா? ஏன் அப்படி சொன்னாரு? ஏன்னா காவிரி வரலாறு பெரிய வரலாறு. தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் இது 200 ஆண்டு கால பிரச்சனை. 200 ஆண்டுகளுக்கு முன்பு யார் இருந்தா? வெள்ளையர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். மெட்ராஸ் மாகாணம், மைசூர் சமஸ்தானம், மைசூர் மகாராஜா, அவர் மைசூர் சமஸ்தானம். இந்த 2 பேருக்கும் பிரச்சனை என்ன? அந்த காவிரியை தடுத்து மைசூர் சமஸ்தானத்துக்கு அந்த பகுதியில் அந்த காவிரி நீரை பயன்படுத்தி பாசனத்துக்கு அதிகமா செய்யணும்னு. ஆனா இங்க நம்ம மெட்ராஸ் மாகாணம், அங்க வெள்ளையர்கள் அதை ஒத்துக்கல. பிரச்சனை, அடிதடி பிரச்சனை, சண்டெல்லாம் நடந்து 1892 முதல் ஒப்பந்தம். 2 பேரும் சண்டை போடக்கூடாது, பகிர்ந்துக்கணும் தண்ணிய. எப்படி பகிர்ந்துக்கணும் தெரியுமா? அப்போ அக்ரிமெண்ட் என்னன்னா, மைசூர் சமஸ்தானத்திற்கு காவிரியில் வர தண்ணியில வெறும் 23% தான் அந்த தண்ணியை பயன்படுத்தலாம். 2% திரவாங்கூர் சமஸ்தானம், திரவாங்கூர் மகாராஜா திருவாதிரபுரத்தில் கேரளாவில் இருக்கிறார். அவருக்கு 2 விழுக்காடு தண்ணி, காவிரியில் வர தண்ணி. மைசூர் மகாராஜாக்கு 23 விழுக்காடு. நம்ம தமிழ்நாட்டு சென்னை மெட்ராஸ் மாகாணத்திற்கு 75 விழுக்காடு தண்ணிய நம்ம தான் பயன்படுத்த முடியும் அக்ரிமெண்ட். ஆனால் அதன் பிறகு பிரச்சனை எல்லாம் வருது, சண்டை எல்லாம் வருது. இந்த சகோதரி பேசுறாங்க, 850 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய அங்க இருக்கின்ற என்ன பேரு, வர்மன், நரசிம்மவர்மன் அங்க இருந்த காவிரியை தடுத்து செயற்கை கல் எல்லாம் கொட்டி கிட்டி எல்லாம் போட்டு அங்க தண்ணியை தேக்கி வச்சுட்டாப்ல. அதுக்கப்புறம் நம்ம 2வது ராஜராஜ சோழன் போய் போர் போட்டு அந்த மலையெல்லாம் உடச்சி தண்ணி கொண்டு வந்த கதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அதன் பிறகு 1924 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, வெள்ளையருக்கும் மைசூர் சமஸ்தானத்திற்கும். இந்த ஒப்பந்தத்தின்படி கர்நாடகாவில் கேஆர்எஸ் டேம் கட்டிக்கலாம், தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை கட்டிக்கலாம், ஸ்டான்லி ரிசர்வாயர் சொல்லி மேட்டூர் அணை கட்டிக்கலாம். அப்படி கட்டிக்கிட்டாங்க. 2மே கட்டிக்கிட்டு 1931 கேஆர்எஸ் அணை திறக்கப்பட்டது. 34 மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. கேஆர்எஸ் அணை கொள்ளளவு 50 டிஎம்சி, மேட்டூர் அணை கொள்ளளவு 93 டிஎம்சி. இந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் 24 இருந்து 74 வரை. ஆனால் இந்த 74க்கு முன்பு 70, 71, 72, 73 இந்த 4 ஆண்டுகளில் கர்நாடகாவில் 4 அணைகளை கட்டிவிட்டார்கள், தமிழ்நாடு அனுமதி இல்லாமல். அப்போ திமுக ஆட்சி, கலைஞர் அவர்கள் ஆட்சி, இந்திரா காந்தி அங்க மத்தியில் இருந்தார்கள். அந்த அம்மா சொல்லிட்டாங்க கலைஞரை பார்த்து, ஏதாவது வாயை திறந்தீங்க ஆட்சியை டிஸ்மிஸ். அவருக்கு ஆட்சி அமைதியா இருந்துட்டாங்க. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டாங்க, அவ்வளவுதான். அமைதியா இருந்த காரணத்தால் தான் அங்கே ஹேமாவதி, ஹாரங்கி, கபினி, சொர்ணாவதி இந்த 4 அணைகளும்
71, 72, 73 கட்டினா நம்ம அனுமதி இல்ல, அனுமதி கொடுக்கல. ஒரு இன்டர்ஸ்டேட் ரிவர் இஷ்யூனா அதுல அடிப்படை ஒன்று இருக்கு. இப்போ நைல் நதி இருக்கு ஆப்பிரிக்கா. இந்த நைல் நதி 7 நாடுகளை கடந்து வந்து ஈஜிப்ட் நாட்டில் கடலில் கலக்கிறது. ஆனால் அந்த நைல் நதியில முதல் மரியாதை யாருக்குன்னா ஈஜிப்ட் நாட்டுக்கு. ஆனால் 7 நாடுகளை கடந்து வருது. உலக அளவில் எந்த நதி பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்தியாவில் எந்த நதி பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுல ஒரு சட்டம் இருக்கிறது, இயற்கை நீதி இருக்கிறது. என்ன சட்டம், என்ன இயற்கை நீதி? முதல் மடை மாநிலம் கர்நாடகாவில் காவிரியில ஏதாவது கட்டுமானங்கள் கட்ட வேண்டும் என்றால் கடைமடை மாநிலம் தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் அதை கட்ட முடியாது என்று சட்டம் இருக்கிறது. நடுவர் மன்ற தீர்ப்பு இருக்கிறது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது, தெளிவான தீர்ப்பு இருக்கிறது. இந்த தீர்ப்பின்படித்தான் காவிரி பிரச்சனை சமீபத்திலே தீர்க்கப்பட்ட பிரச்சனை. 1990 காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. 1991 இடைக்கால தீர்ப்பு. இடைக்கால தீர்ப்புல தமிழ்நாட்டுக்கு வர தண்ணீர் கர்நாடகா காவிரி மூலமா நமக்கு வர தண்ணீர் 205 டிஎம்சி. அதன் பிறகு இறுதி தீர்ப்பு 2007 வருது. அந்த இறுதி தீர்ப்புல நமக்கு வர தண்ணீர் 192 டிஎம்சி. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 2013 கெசட் நோட்டிபிகேஷன் அரசாணை இதழில் அச்சடிக்கு கெசட் நோட்டிபிகை பண்றாங்க. அப்பதான் பிரச்சனை வருது, நமக்கும் கர்நாடக பிரச்சனை வருது. அவன் எதுவும் ஒத்துக்க மாட்டான். உடனே உச்சநீதிமன்றம் போறோம். உச்சநீதிமன்றம் 2018 இறுதி தீர்ப்பு. அந்த இறுதி தீர்ப்புல உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு 177.25 டிஎம்சி, அதுல பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி, பெங்களூர் குடிநீருக்காக 4 டிஎம்சி என்று இதுதான் ஃபைனல் அவார்ட். இதன் பிறகு யாருமே எந்த கேள்வி கேட்கக்கூடாது, எந்த கட்டுமானம் கட்டக்கூடாது. நீங்க எல்லாம் 2033 பிறகு நீங்க மறுபடியும் வாங்கன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறாங்க. இந்த இறுதி தீர்ப்பு 2033 வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் யாருமே எதுவும் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. ஆனாலும் கர்நாடகா விடுவாங்களா? அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, 12 மாசமா பிரிச்சிருச்சு தண்ணிய. 177.25 டிஎம்சி 12 மாசமா பிரிச்சு, அதுல ஜனவரி மாசத்துல ஒரு 12 டிஎம்சி, பிப்ரவரி மாசத்துல தோராயமா சொல்றேன் ஒரு 14 டிஎம்சி, மார்ச் மாசத்துல 26 டிஎம்சி, ஏப்ரல் மாசத்துல ஒரு 32. இப்படிதான் ஒவ்வொரு மாசமா இவ்வளவு தண்ணி கொடுக்கணும்னு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருச்சு. ஆனால் ஒரு முறை கூட கர்நாடகா அவங்க கேட்ட தண்ணியை நம்ம கேட்ட தண்ணியை கொடுக்கல. அவன் எப்ப தெரியுமா தண்ணி கொடுப்பாங்க? அவங்க டேம் எல்லாம் நிரம்பி அதை வழிஞ்சி அவனுக்கு வேற வழி இல்லாம அந்த தண்ணியை திறந்து விடுவோம். அங்க மழை பெய்யறப்போ இங்கேயும் மழை பெய்யும், 2 பேருக்கு பருவம். அந்த தண்ணி எங்க போவோம்? கடலுக்கு தான் போகுது. நமக்கு தேவையான நேரத்தில் தண்ணி இல்லை. ஒரு முறை நமக்கு ரொம்ப வறட்சி, தமிழ்நாட்டுக்கு குடிக்கிறது தண்ணி கிடையாது. இப்ப 40 டிஎம்சி இருந்தது, அப்ப 22 டிஎம்சி. அந்த தண்ணியை ஏற்கப்பட முடியாது, வேலை ஷட்டர்லோட வராது தண்ணி. குடிக்க தண்ணி இல்ல, அவ்வளவு மோசமான வறட்சி. நம்ம தண்ணி கேட்டோம், அவன் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சண்டெல்லாம் போட்டோம், ஒண்ணு. பிரதமரை போய் பார்த்தோம், ஒண்ணும் நடக்கல. உச்சநீதிமன்றத்துக்கு போனோம். உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசை ஆணையிட்டது, உடனடியாக 12 டிஎம்சி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் திறக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டது. கர்நாடகா என்ன பண்ணாங்க? எங்களால முடியாது. அப்ப நினைச்சு பாருங்க, உச்ச நீதிமன்றம் சொல்லியும் கர்நாடக அரசு கேட்கல. பிறகு உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணணும்னு தெரியல. அன்றைய முதலமைச்சர், இது 95 நடந்தது, 2005 95 நடந்தது. நரசிம்மராவ் முதலமைச்சர் பிரதமரா இருந்தார். பிரதமர் நரசிம்மராவ் கிட்ட சொல்லி, நீங்க 2 மாநில முதலமைச்சரை கூப்பிட்டு வச்சு இதை உடனடியாக தீர்வு கொண்டு வாங்க. நரசிம்மராவ் அவர்கள் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு
பேசி பார்த்தாரு, ஒத்துக்கல கர்நாடகா. பிறகு வேற விதமா சொல்லி கிள்ளி அப்புறம் ஒரு 5 டிஎம்சி தண்ணியை திறந்து விட்டாங்க. இப்படி இருக்கிற கர்நாடகா கிட்ட போயிட்டு என்ன சொல்றாரு டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் சொல்றாரு, மேகதாதான இது குடிநீருக்கு மட்டும்தான் நாங்க பயன்படுத்துவோம், அது பெங்களூர் குடிநீருக்கு மட்டும்தான் நாங்க பயன்படுத்துவோம். நான் கேட்கிறேன், பெங்களூர் குடிநீருக்கு ஏற்கனவே 4 டிஎம்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது காவிரி நடுவர் மன்றம் இல்ல உச்ச நீதிமன்றம். இன்னும் தேவை உங்களுக்கு 5 டிஎம்சி தான். 10 டிஎம்சி மேல பெங்களூருக்கு தேவையில்லை. இன்னொரு 5 டிஎம்சி நீங்க இருக்கிற டேம்ல இருந்து எடுத்துட்டு போங்க. அது எதுக்கு நீங்க புது டேம் கட்டுறீங்க? அது 70 டிஎம்சி டேம் எதுக்கு கட்டுறீங்க? தேவை 5 டிஎம்சி, கட்டத்து 70 டிஎம்சி. டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் சொல்றாரு, ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க விவசாயத்துக்கு பயன்படுத்த மாட்டோமா? எவ்வளவு பெரிய ஒரு பொய் இது! எவ்வளவு பெரிய ஒரு பொய்! ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்லாமா? ஒரு பக்கெட் தண்ணி கூட விவசாயத்தை பயன்படுத்த மாட்டாங்க. எதுக்கியா உங்களுக்கு 70 டிஎம்சி தண்ணி குடிநீருக்கு? இப்போ சென்னை மக்களுக்கு வீராணம் தண்ணி வருது, காவிரி தண்ணி வருது, கிருஷ்ணா தண்ணி வருது. கிருஷ்ணா தண்ணி எங்க இருந்து வருது? கிருஷ்ணா நதியிலிருந்து வருது. கிருஷ்ணா நதி சென்னையில இருந்து எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டர் தூரம். 300 கிலோமீட்டர்ல இருந்து தண்ணி சென்னைக்கு வருது. இப்ப இருக்கிற டேம் KRS டேம், கபினி, ஹேமாவதி, ஆரங்கிலிருந்து இன்னொரு 5 டிஎம்சி உங்களால் எடுத்துக்க முடியாதா பெங்களூருக்கு? நிச்சயமா முடியும், நிச்சயமா முடியும். ஆனால் அடாவடியா நாங்க இருக்கணும். நம்ம வேலுச்சாமி அழகா சொன்னார், எப்படியா கட்டுவோம், நாங்க என்ன செய்வோம், எங்க நாங்க போவோம்? அடாவடியா செய்றீங்களே. எவ்வளவு தீர்ப்புகள் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, வழக்குகள் இருக்குது, இறுதி தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம், அக்ரிமெண்ட், எதையும் நாங்க கவலைப்பட மாட்டோம். நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு ஒரு மனநிலையில் இருக்கின்றார்கள் கர்நாடகாவில். நம்ம 2 மாநிலமும் சகோதரத்தனத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்க இருந்து அங்க போவாங்க, அதிகமா இங்க இருந்து தருமபுரியில் எங்க வேலை செய்யறாங்க? பெங்களூர் தான். அதான் நம்ம சொல்றோம், இதெல்லாம் பேசி சுமூகமான முறையிலே தீர்க்க வேண்டும். ஆனால் அடாவடியா பேசக்கூடாது, அடாவடியா பேசக்கூடாது. நம்மளுடைய முனைவர் சௌமியா அவர்கள் சொன்னது போன்று அந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா அது கிட்டத்தட்ட 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சுதான் அந்த டேமை கட்ட முடியும். மேகதாது பக்கத்துல ஒரு டேம் கட்டினாங்கன்னா சுத்தி 12,500 ஏக்கர் காட்டை அழிஞ்சு போயிடும். அந்த காட்டுல என்னென்ன இருக்கு? அவ்வளவு புலிகள் இருக்கு, அவ்வளவு யானைகள் இருக்கு, 4 கொம்பு மான் இருக்கு, பெரிய மீன் இருக்கு, மாசீர் மீன் இருக்குது. இப்படி எல்லாம் ஏகப்பட்ட வனவிலங்குகள் இருக்கு, கரடிகள் இருந்து இருக்கு. அது மட்டும் 300-400 ஆண்டுகள் பழமையான மரங்கள் இருக்கு. இதை அழிச்சிட்டு என்ன பண்ண போறோம்? எங்க போறோம்? இதெல்லாம் ஒருபொழுதும் விட போறது கிடையாது, ஒருபொழுதும் விட போறது கிடையாது. சொன்னாங்கல்ல, சூழலியல் படுகொலை, ஈகோசைடுன்னு ஒரு பக்கம். ஈகோசைடுனா என்வாயர்மெண்டல படுகொலை செய்யறது, சுற்றுச்சூழலை படுகொலை செய்யறது ஈகோசைடு. மக்களை படுகொலை செய்யறது, ஒரு இனத்தை படுகொலை செய்யறது ஜெனோசைடு. இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை. கொத்து குண்டுகளை போட்டு தமிழர்களை கொன்று குவித்தார்கள் இலங்கையில். இங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கிடையாது, தண்ணி கிடையாது, தண்ணி கிடையாது. தண்ணி இல்லைன்னா குடிக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு சோறு கிடையாது. காவிரி டெல்டால நமக்கு சோறு போடுற மண் அது. 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த மண் காவிரி டெல்டா மண். இனி 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளிக்க வேண்டும். அதற்கு குறுக்களை யாரும் வரக்கூடாது. கர்நாடகா இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, நமக்கு வர வேண்டிய தண்ணி நமக்கு வரணும். அதற்கு வருங்கால சந்ததியினருக்காக நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். நம்முடைய உரிமை, நம்முடைய உரிமை விட்டுக் கொடுக்க கூடாது. அதனால நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் ஒன்றிணையவே. நாங்க இந்த நடைபயணம் ஏதோ சும்மா அரசியலுக்காக ஓட்டுக்காகலாம் கிடையாது, விளம்பரத்துக்காக உறுதியாக கிடையாது. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். உணர்வுபூர்வமா இந்த பிரச்சனையை எடுத்திருக்கின்றோம். உணர்வுபூர்வமா நம்முடைய முனைவர் சௌமியா அவர்கள் சட்டமன்றத்திலே பேசியிருக்கின்றார்கள் மேகதாதுவை பற்றி.
உணர்வுபூர்வமாகத்தான் நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டுடைய எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இது உழவர் பிரச்சனை, வேளாண் பிரச்சனை, நீர் மேலாண்மை பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை, கல்வி, சுகாதாரம், அத்துணை பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக நாங்கள் அதை எடுத்து மக்களுக்காக நாங்கள் போராடி வருகின்றோம். இன்னும் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம். அதில் இந்த விழிப்புணர்வு பயணத்திலே நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். தமிழ்நாட்டு மக்கள் அத்துணை பேரும், அத்துணை இளைஞர்களும், ஏன்னா நீங்க சமூக ஊடகம் மூலமாக ஒரு ஆட்சி மாற்றத்தையே நீங்க கொண்டு வந்தீங்க. சோசியல் மீடியா மூலமா ஒரு ஆட்சி மாற்றத்தையே நீங்க கொண்டு வந்தீங்க. அதே சோசியல் மீடியா வைத்து இந்த மேகதாதனை கட்டக்கூடாது என்ற உணர்வை நீங்கள் வெளிக்கொண்டு வாருங்கள். உங்களால் நிச்சயமாக முடியும். இளையோர்கள், ஜென்சி இளையோர்கள், இளைஞர்கள் நிச்சயமாக அந்த உணர்வை உங்களால் கொண்டு வர முடியும். தான் உங்களிடம் நாங்கள் எதிர்பார்க்க, இதை செய்யறது உங்களுக்காக தான் நான் கேட்கிறோம், உங்களுக்காக தான் நான் கேட்கின்றோம். ஏன்னா நான் சென்னையில இருக்கிறேன், எனக்கு சம்பந்தமே இல்லை. நான் கன்னியாகுமரியில இருக்கேன், எனக்கு சம்பந்தமே இல்லை. நான் தருமபுரியில இருக்கிறேன், சம்பந்தமே இல்லை. எல்லாருக்கும் சம்பந்தம் இருக்குது. சாப்பாடு, சோறு, சோறு எங்கிருந்து வருது? டெல்டால இருந்து வருது. அதனால எல்லாருக்கும் சம்பந்தம் இருக்கிறது இல்லை. எல்லாரும் பாதிக்கப்படுகின்ற ஒரு பிரச்சனை இந்த மேகதாது. கர்நாடக அரசு கட்டக்கூடாது என்று உறுதியாக நாம் இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்.